வணக்கம். இது தமிழங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் டிஐஎன் அவசர எச்சரிக்கை. இளம் குடும்பஸ்தர் கொடூரமான முறையில் வெட்டிக் கொலை. அனூர் அரசுகள் தலைகீழாக மாறும் இலங்கை. வறுமைக்கு எதிராக போராடும் இலங்கை மக்கள். சிறந்த ராஜபக்சவுக்கு எதிராக மற்றொரு நிதி மோசடி விசாரணை. என் தலைவர் நின்ற திசை தெரியாத அரிஜுவாய் எம்பிக்கு பதிலடி கொடுத்த சீமா. நாட்டின் மீது படிப்படியாக நிலை பெற்று வரும் தென்மேற்கு பருவமழை. அமெரிக்காவின் சாண்டியாகோவில் உள்ள பள்ளிவாசலுக்கு அருகே இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 3 உயிரிழப்பு. மசக் எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள அதிரடி மாற்றம். இந்தியா இலங்கை இடையே தரைப்பாலம். பொருளாதாரத்தை மாற்றப் போகும் மெகா திட்டம். பியர் தயாரிப்பதற்கு அரிசி சீனியை பயன்படுத்த தடை விதிக்குமாறு கோர வழக்கு. எரிபொருள் QR குறியீடு தொடர்பில் சற்று முன்னர் வெளியான அறிவிப்பு. வரி செலுத்துவோர் அடையாள எண் பெறுவோருக்கு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி தவறான தகவல்களை சமர்ப்பித்து வரி செலுத்துவோர் அடையாள எண்ணை பெறும் நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இன்று வரை வரி செலுத்துவோர் அடையாள எண்ணுக்காக பதிவு செய்த நபர்களின் எண்ணிக்கை 13 மில்லியனை தாண்டியுள்ளதாக தெரிய வருகின்றது. வரி செலுத்துவோர் அடையாள எண் என்பது இலங்கையில் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வழங்கும் தனித்துவமான அடையாள எண்ணாகும். வரி தொடர்பான செயல்பாடுகள், வருமான வரி தாக்கல், வேலைவாய்ப்பு, வங்கி பரிவர்த்தனைகள், இறக்குமதி அல்லது ஏற்றுமதி போன்றவற்றுக்கு இது கட்டாயமாக தேவைப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ரத்தினபுரி ஹெகலியகுடு பெள்ளவத்தை கடை சந்திக்கு அருகில் நபரொருவர் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கொலை செய்யப்பட்டவர் அவிசாவளையை சேர்ந்த நுவன் பொத்திக ராஜபக்ச என்று திருமணமான 33 வயதான சுரங்க தொழிலாளி என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். குற்றவாளிகள் ஸ்கூட்டர் ரக மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலை செய்யப்பட்ட நபரின் கழுத்து பகுதியில் ஏற்பட்ட கடுமையான வெட்டுக்காயங்கள் காரணமாக அதிகளவில் ரத்தம் வெளியேறியுள்ளது. அத்துடன் அவரது காலில் வெட்டுக்காயங்கள் காணப்பட்டதாக போலீசார் கூறியுள்ளனர். கைது செய்யப்பட்டு சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சமகால அனுர அரசாங்கம் பொருளாதாரத்தை வலுப்படுத்தி நாட்டை ஸ்திரப்படுத்தி வருவதாக பகிரங்கமாக தெரிவித்து வந்தாலும் கூட நாடு அதல பாதாளத்தை நோக்கி நகர்வதாகவே அண்மை கால செயற்பாடுகள் அமைந்துள்ளன. அதற்கமைய அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் மீதான மாற்று விகித அழுத்தம் மேலும் தீவிரமடைந்து வருவதால் அதன் மதிப்பு நாளுக்கு நாள் அதிவேகமாக வீழ்ச்சியடைந்து வருகின்றது. இதன் காரணமாக எரிபொருள் உள்ளிட்ட இறக்குமதி செய்யப்படும் அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் உயரும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் வரும் காலத்தில் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் விலைவாசி அழுத்தம் மேலும் மோசமடைந்து நாட்டின் வறுமை நிலை அதிகரிக்கும் என பொருளாதார மற்றும் நிதி வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை 331.15 ரூபாவாக இருந்த அமெரிக்க டாலரின் விற்பனை விலை நேற்று திங்கட்கிழமை 334.26 ரூபாவாக கணிசமாக உயர்ந்து ரூபாயின் மதிப்பின் பெரும் வீழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய வங்கியின் தரவுகளுக்கு அமைய நேற்று ஒரே நாளில் மட்டும் அமெரிக்க டாலரின் விற்பனை மதிப்பு 3.11 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதற்கு முன்னர் கடந்த 2023 ஆண்டு நவம்பர் 21 தேதியன்று டாலரின் விற்பனை விலை 334.22 ரூபாயாக பதிவாகியிருந்த நிலையில் அதன் பின்னர் பதிவான மிக உயர்ந்த டாலர் விற்பனை விலை இதுவாகும். அதேபோல அமெரிக்க டாலரின் கொள்வனவு விலையும் நேற்று 326.74 ரூபாயாக உயர்ந்தது. இலங்கை மத்திய வங்கி நேற்று வெளியிட்டுள்ள புதிய நாணய மாற்று விகித மதிப்புகளில் இந்த விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அடிக்கடி ஏற்படும் கடுமையான பொருளாதார அதிர்ச்சிகள் காரணமாக நாடு தற்போது அதிகப்படியான பொருளாதார நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொண்டுள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதற்கமைய கடுமையான பொருளாதார நெருக்கடிகளால் ஏற்படும் நிச்சயமற்ற நிலை குடும்பங்களின் நுகர்வு மற்றும் சேமிப்பு முடிவுகளையும் வணிகங்களின் உற்பத்தி மற்றும் முதலீடு முடிவுகளையும் பாதித்து நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி திறனை முடக்குவதாக மத்திய வங்கியின் 2025 ஆண்டுக்கான புதிய பொருளாதார ஆய்வு அறிக்கை குறிப்பிடுகின்றது. சமீபத்திய ஆண்டுகளில் இலங்கை பொருளாதாரம் உள்நாட்டு மற்றும்
மற்றும் உலகளாவிய ரீதியில் அடிக்கடி கடுமையான நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருவதாக மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. இந்த நெருக்கடிகள் சில இயற்கை பேரிடர்களால் ஏற்பட்டவை என்றாலும் மற்றவை உள்நாட்டு மற்றும் உலகளாவிய மனித செயல்பாடுகளால் உருவானவை என்றும் அவ்வறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது. 2012 மற்றும் 2013 ஆண்டுகளில் நடத்தப்பட்ட தெயட்டகிருளு தேசிய கண்காட்சிகளின் போது சுமார் 700 மில்லியன் ரூபாய் அரசு நிதி மோசடி செய்யப்பட்டமை தொடர்பில் சிரத்தி ராஜபக்ச, முன்னாள் அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய மற்றும் 12 அரசு அதிகாரிகள் ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. 2012 ஆண்டு அனுராதபுரம் மாயா கடுவவிலும் 2013 ஆண்டு அம்பாரே ஹார்டிக் கல்லூரியிலும் இந்த நிகழ்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சியின் போது குறிப்பிட்ட அரசு அதிகாரிகள் குழு தமக்கு நெருக்கமான நிறுவனங்களுடன் இணைந்து எவ்வாறு அரசு நிதியை மோசடியான முறையில் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் லஞ்ச ஊழலுக்கு எதிரான சிவிலமைப்பு செய்த முறைப்பாட்டிற்கு இணங்கவே ஆணைக்குழு இந்த விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தமிழகத்திற்கு சென்றுள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்பான தமது விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பேசியுள்ளார். மறைமலை நகரில் நடைபெற்ற தமிழ் பேரின எழுச்சி பொதுக்கூட்டத்தில் பேசிய சீமான், இலங்கையிலிருந்து வந்திருக்கும் நபருக்கு தமிழ் ஈழம் எங்குள்ளது, தெற்கு உள்ளதா வடக்கு உள்ளதா என்று தெரியாது, என் தலைவன் நின்று திசை தெரியாது என்று குறிப்பிட்டுள்ளார். நான் ஆட்சியிலிருந்து ஒன்றும் தோற்கடிக்கப்படவில்லை, தோற்றுத்தானே நின்றோம், முட்டையில் ஆரம்பித்தோம், 18, 30, 36 ஆடும், இப்போது 20 ஆகியிருக்கின்றோம், நாளைக்கு 1 கோடியே 80 ஆகின்றோம், என்ன கெட்டு போகிறது, நீங்கள் என்னை தேடுவீர்கள், கொஞ்ச நாள் விட்டு என்னை சமாளிக்க கஷ்டப்படுவீர்கள், ஏனென்றால் நான் அடக்க முடியாத வெறியில் இருக்கின்றேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் மீது படிப்படியாக நிலை பெற்று வரும் தென்மேற்கு பருவமழை நாட்டின் மீது படிப்படியாக நிலை பெற்று வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடக்கு மாகாணம் மற்றும் அனுராதபுரம், ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மேல் ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலன்னறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அமெரிக்காவின் கலிபோர்னியாவின் சாண்டியாகோவில் உள்ள பள்ளிவாசலுக்கு அருகே 2 இளைஞர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தங்களை தாங்களே சுட்டுக் கொண்டதால் சந்தேக நபர்கள் 2 உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அமைதி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கும் நோக்கில் ஈரான் மீதான திட்டமிட்ட வான்வழி தாக்குதலை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக வெளியான தகவல்களை அடுத்து ஆசிய வர்த்தகத்தின் ஆரம்பத்தில் அமெரிக்க மசகு எண்ணெய் விலை 2% மேல் வீழ்ச்சியடைந்துள்ளது. சர்வதேச சந்தையில் மிகவும் சுறுசுறுப்பாக வர்த்தகம் செய்யப்படும் அமெரிக்காவின் WTIயின் ஜூலை மாதத்திற்கான மசகு எண்ணெய் ஒப்பந்த விலை $2.08 அல்லது 2.02% சரிவடைந்துள்ளது. இதன்படி மசகு எண்ணெய் விலை ஒரு பீப்பாய் $102.34 என்ற அளவில் வர்த்தகமாகி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தியா மற்றும் இலங்கையை இணைக்கும் வகையில் முன்மொழியப்பட்டுள்ள தரைப்பாலம் மூலம் இலங்கைக்கு பாரிய பொருளாதார நன்மைகள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் வெளியிட்டுள்ள புதிய கொள்கை விளக்க அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய இலங்கை தரைவழி இணைப்பை மதிப்பிடுதல் என்ற தலைப்பிலான இந்த ஆய்வில் வலுவான தரைவழி தொடர்பானது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம், சுற்றுலா மற்றும் பிராந்திய வளர்ச்சியை முற்றிலும் மாற்றியமைக்கும் என வாதிடப்பட்டுள்ளது. முன்னதாக கொழும்பில் நடைபெற்ற உலகளாவிய கண்டுபிடிப்பு மற்றும் தலைமைத்துவ மாநாட்டில் உரையாற்றிய இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் தா இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி தரைவழி தொடர்பு இல்லாததே ஒரு முரண்பாடு என குறிப்பிட்டிருந்தார். இந்த திட்டத்தின் பின்னால் உள்ள பொறியியல் மற்றும் வணிக ரீதியான காரணங்கள் மிகவும் அழுத்தமானவை என குறிப்பிட்டிருந்தார். இதன் மூலமே இந்த விவகாரம் மீண்டும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்தியாவின் தனுஷ்கோடிக்கும் இலங்கையின் தலைமன்னாருக்கும் இடையில் அமைக்கப்படும்
நிலையான சாலை மற்றும் தொடருந்து இணைப்பு பயண மற்றும் போக்குவரத்து நேரத்தை கணிசமாக குறைக்கும். தற்போது கப்பல் போக்குவரத்து செயல்முறைகள் மற்றும் துறைமுக தாமதங்கள் காரணமாக கடல் வழியே சரக்குகளை கொண்டு செல்ல 40 முதல் 122 மணித்தியாலங்கள் வரை ஆகின்றது. ஆனால் முன்மொழியப்பட்டுள்ள தரைவழி பாதை மூலம் இந்த சரக்கு போக்குவரத்தை அதிகபட்சமாக 9 மணித்தியாலங்களுக்குள் நிறைவு செய்ய முடியும். இந்தியாவின் கேரளாவில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள வெளிஞ்சம் துறைமுகம் உள்ளிட்ட பிராந்திய போட்டிகளுக்கு மத்தியில் இந்த தரைப்பாலம் கொழும்பு துறைமுகத்தின் போட்டி திறனை மேலும் உயர்த்தும். நேரடி தரைவழி தொடர்பானது இலங்கையின் வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் பொருளாதார நடவடிக்கைகளை மாற்றியமைக்கும். 2034 ஆண்டளவில் $1 டிரில்லியன் பொருளாதாரமாக உருவெடுக்கும் என கணிக்கப்பட்டுள்ள தென்னிந்தியாவின், குறிப்பாக தமிழ்நாட்டின் பொருளாதாரத்துடன் இந்த மாகாணங்களின் வணிகங்கள் நேரடியாக இணைவதற்கும் பிராந்திய தொழில் வளர்ச்சிக்கும் தரைப்பாலம் வழிவகுக்கும். குறைந்த செலவிலான தரைவழி அணுகல் காரணமாக தென்னிந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இது பின்தங்கிய பிராந்தியங்களில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி உள்ளூர் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும். இந்த திட்டத்தின் உள்ள சாதகமான அம்சங்களை பட்டியலிட்டுள்ள மாற்றுக் கொள்கைகளுக்கான அறிக்கை சில முக்கிய எச்சரிக்கைகளையும் விடுத்துள்ளது. பாக்கு நீரிணை மற்றும் ஆதாம் பாலம் ஆகியவற்றை சுற்றியுள்ள பகுதிகள் மிகவும் உணர்திறன் வாய்ந்த கடல்சார் சுற்றுச்சூழல் அமைப்புகளையும் வனவிலங்கு வாழ்விடங்களையும் கொண்டுள்ளன. எனவே இந்த திட்டத்தை முன்னோக்கி நகர்த்துவதற்கு முன்னர் விரிவான சூழலியல் தாக்க மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். பெட்ரோல் டீசலுக்கு உலகளவில் தட்டுப்பாடு ஏற்படுகின்றதா? அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் சூழல் மற்றும் ஹார்முஸ் நீரிணை முடக்கம் காரணமாக உலகெங்கிலும் உள்ள வர்த்தக மசகு எண்ணெய் கையிருப்பு மிக வேகமாக குறைந்து வருவதாக சர்வதேச எரிசக்தி முகமையின் தலைவர் பாத்தி ப்ரோல் தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலையில் இன்னும் சில வாரங்களுக்கு மட்டுமே போதுமான வர்த்தக எண்ணெய் கையிருப்பு எஞ்சியுள்ளது. சந்தை நெருக்கடியை சமாளிக்க மூலோபாய எண்ணெய் இருப்புகளிலிருந்து நாளொன்றுக்கு 2.5 மில்லியன் பீப்பாய்கள் எண்ணெய் சந்தைக்குள் விடுவிக்கப்பட்ட போதிலும் இந்த இருப்புகள் முடிவற்றவை அல்ல என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வடாரிக்கூளத்தில் வசந்த கால பயிற்சிகை மற்றும் கோடைக்கால பயண பருவம் ஆரம்பமாகியுள்ளதால் டீசல், உரம், விமான எரிபொருள் மற்றும் பெட்ரோல் ஆகியவற்றுக்கான தேவை மேலும் அதிகரிக்கும். இது எண்ணெய் கையிருப்புகளை இன்னும் வேகமாக நுகர செய்யும். வர்த்தக ரீதியிலான எண்ணெய் கையிருப்பு இன்னும் சில வாரங்களுக்கு மட்டுமே நீடிக்கும் என்பதால் இது மிக வேகமாக வீழ்ச்சியடைந்து வரும் உண்மை குறித்து அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பியர் தயாரிப்பதற்கான பிரதான மூலப்பொருட்களாக அரிசி மற்றும் சர்க்கரையை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என கலால் திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் உள்ளிட்ட தரப்பினருக்கு உத்தரவிடக் கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றம் ரிட் மனு ஒன்று தாக்கல் செய்துள்ளது. அனுமதி பத்திரம் பெற்ற மதுபான சில்லறை விற்பனையாளர்கள் குழு ஒன்றினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவில் சிலர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். கலால் திணைக்கள ஆணையாளர் நாயகம், கலால் திணைக்கள அதிகாரிகள், இலங்கை தர நிர்ணய நிறுவனம், சட்டமா அதிபர், போலீஸ் மா அதிபர் உள்ளிட்ட சில பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். எரிபொருள் விநியோகத்திற்காக விதிக்கப்பட்ட QR குறியீடு தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் பேசிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் பயன்பாட்டை முடிந்தவரை குறைக்கும் நோக்கத்துடன் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி எரிபொருள் விநியோகத்தின் கட்டுப்பாடு மற்றும் நிர்வாகத்தை மேலும் சீரமைக்க QR குறியீட்டு முறை பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இதற்கமைய ஒவ்வொரு வகை வாகனத்திற்குமான எரிபொருள் ஒதுக்கீடு குறித்தும் அறிவித்துள்ளார். கார் 25 லிட்டர், முச்சக்கர வண்டி 20 லிட்டர், வேன் 50 லிட்டர், மோட்டார் சைக்கிள் 8 லிட்டர், பேருந்து 100 லிட்டர், நில வாகனம் 40 லிட்டர், லொரி 200 லிட்டர், சிறப்பு பயன்பாட்டு வாகனம் 40 லிட்டர்.